நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து, நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரணப்பெயர் கொண்டவர்களே. இதை இவ்வளவு நாள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது, இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பிராமணனுடைய கெட்ட எண்ணம் சாதாரணமாக நாம் பார்க்கிற பாப்பம் புறம்பர் அப்படின்றது, பாப்பம் கவுத்துட்டான்றது, அங்கே ஒருத்தர் பாப்பம் உட்காந்துக்கிறான், என்ன பண்ணுவோன்னு தெரியும்ல உனக்கு, போய் நல்லா வச்சுட்டு வந்துடுவான், வீட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நம்மக்கிட்டே வருவான். இந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட பரவி இருக்குது, இவ்வளோதான். இதே மாதிரி போயின்னு இருக்குது. ஆனால் இது அவர்கள் எந்த அளவுக்கு ஆழமான கெட்ட எண்ணம் கொண்டவர் என்பதை ஆன்மீகத்தில் வந்த பிறகு தான் அது தெரிகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு நான் 2 பொருள்களை என்னால் முடிந்த அளவிற்கு சுருக்கமாக விளக்கி சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஒன்று கர்மயோகம், இன்னொன்று மோகநிடி. இந்த 2 கர்ம யோகம் என்பது பகவத்கீதையிலே கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்ற உபதேசம். கர்மயோகம் என்பது புதர் பெருமான் காலம் வரை சரியாகத்தான் இருந்தது. கர்மம் என்ற செயல்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது, இல்லையா? நல்வினை தீவினை, நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள். இப்போ புதர் பெருமான் காலம் வரை அது என்ன இருக்கிறது என்றால், அந்த நற்செயல்களின் பலன்கள் உன்னை அடைந்தே தீரும், தீய செயல்களின் பலன்களும் உன்னை அடைந்தே தீரும். இதிலிருந்து ஓடி ஒளிந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு இடமும் இல்லை. இதுதான் புதர் பெருமான். அதனால் நீ எப்பொழுதுமே நல்ல செயல்களை செய்பவனாக இரு, தீய செயல்களிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். இதுதான் சரியான உபதேசம். ஏன் பிராமணர்கள் கெட்டெண்ணம் பிடித்தவங்க சொல்கிறான்? பிராமணன் நுழைந்த பிறகு அவன் என்ன பண்ணுறான், அதே கர்மயோகத்தை கண்ணபிரான்னு சொல்கிறான். கண்ணபிரான் என்ன சொல்கிறாரு, நீ எந்த செயலை செய்தாலும் சாதாரண செயல், இப்போ நல்ல செயல் கெட்ட செயல் இல்லாமல் சாதாரணமாக சாப்பிட்றோம், குளிக்கிறோம், தூங்குகிறோம், எழுந்துக்கிறோம், உழைக்கிறோம், போகிறோம் வரோம், இது எல்லாமே செயல்களாக வருது. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த செயல்களை செய்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா இல்லை கண்ணபிரானே ராமபிரானே சொல்லிட்டு கடவுளை எண்ணி செய், கடவுளுக்கு அர்ப்பணமாக அதை செய் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுக்குறார். அதுவும் சரியான கர்மயோகம். அதில் அவர் அடிஷ்னலாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்பம் துன்பம் இவைகள் உன்னை பாதிக்காத அளவிற்கு உனது உள்ளத்தை பாதுகாத்துக்கொள், இன்பத்தில் துள்ளாதே, துன்பத்தில் துவளாதே. ரொம்ப பெரிய விஷயம் இது. இதை பயிற்சி செஞ்சானா எப்படிப்பட்டவனும் ஜெயிச்சிடுவான். அவன் படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், இல்லையா, பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண என்ன மாதிரி சாமியாராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவன் இந்த கர்மயோகத்தை பயிற்சி செஞ்சானா ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான். ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குறது இதுதான். ஒரு செயலை நீ செய்கிற, இப்போ எல்லாம் படிக்கிறாங்க, நீட் படிப்பு பரீட்சை வரப்போகுது, எல்லாம் அப்போ அதை படிக்கிறது, போகிறது வர்றது, அதுக்காக எல்லா விதமான பாடுபட்டுனே இருக்கிறது. காந்தியடிகள் சுதந்திரத்துக்கு போராடுறது, அது ஒரு செயல். அப்புறம் பிராமணெலாம் சேர்ந்து காந்தியை சுட்டு தள்ளிடுறது, அது வேறு செயல், அவங்ககிட்டே நம்ம போக முடியாது. அப்போ இந்த மாதிரி பெரிய உயர்ந்த செயலோ சாதாரண செயலோ எதுவாக இருந்தாலும் அந்த செயல் இருக்கிறது. அப்போ அந்த செயல் ஒன்று வெற்றி பெறும், இல்லை என்றால் தோல்வி அடையும். அப்போது கண்ணபிரான் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி பெறும் பொழுது ஆகா ஜெயிச்சிட்டேன்னு துள்ளாத, இதுதான் இன்பத்தில் துள்ளுவது, துள்ளாத. தோல்வி அடையும் போது ஐயோ தோத்துட்டுமேனு துவளாத, இதான் கர்மயோகம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுல இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்னு உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா? எளிமையாக தானே இருக்குது, சரியாக தானே சொல்கிறேன், நீங்களும் சரியாக தானே புரிஞ்சுக்கிறீங்க, எல்லா தரப்புலையும் இருக்கிறீங்க. இங்கே இதை சிக்கல் ஆக்கிறவன் பிராமணன். அவன் உள்ள வந்துட்டு உடனே அதை போட்டு சிக்கலாக்கி
அதில் உடனே இந்த காஞ்சி பெரியவர் மாதிரி ஒரு வெயிட்டாக ஏற்படுத்தி விட்டு ஆதிசங்கரர் மாதிரி இவங்க மாதிரிலாம் ஏற்படுத்தி விட்டு அதுக்கு சஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ்னுவாங்க, முன்னாலேயும் பின்னாலேயும் ஜாதின்னு சேர்த்து விட்டு ஜாதி கர்மா ஆகி. இப்போ பாரு, பொதுவாக இருக்கிற இந்த கருத்து, எல்லோருக்கும் பயன்பட வேண்டிய இந்த கருத்து, கேட்டாலே எளிமையாக புரிந்து கொண்டு எல்லோரும் பயன்படுத்த வேண்டிய அந்த கருத்து இப்போ என்னவா மாறி போச்சு மெதுவாக. இவங்க உள்ள நோஞ்சோடனே இந்த 1300 வருஷத்தில் மெதுவாக திருப்பி அதுக்கு அவன் விளக்கம் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி பாப்பெல்லாம் சேர்த்து பாப்பார பொம்பளைங்களும் சேர்ந்து இருந்தால் எல்லாம் பண்ணுதுங்க. இப்போ விளக்கம் சொல்லி என்ன பண்ணிடுச்சிங்க, அவாவா ஜாதி கர்மா அவாவா பண்ணணும், அதான் கர்ம யோகம். புரியுதா? அவர் பிராமணராக இருந்தான்னா அவர் இன்றைக்கி நம்ம அவுபீசனம் சரியாக செஞ்சுமோ, காயத்ரி ஜபம் சரியாக சொன்னோமோ, சந்தியாவந்தனம் சரியாக பண்ணுவோம், பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அவங்களா முஞ்ச விருத்தி நாளைக்குன்னு சேர்த்து வைக்காமல் இன்றைக்கி போய் பிச்சை எடுத்துன்னு வந்து அதை அடியே இதை சமைச்சு போடணுன்னே அந்த மாதிரி சமைச்சு போட்டோன்னே அந்த சாப்பாடு சாப்பிட்டு அப்படி தான் இருந்தோமா இருக்கிறோமோ அப்படின்னு அவர் சிந்திக்கணும். அப்படி அவர் கரெக்டாக செஞ்சிட்டாருன்னா அது கர்மயோகம், அவா ஜாதி கர்மா. இப்போ வேறு யாருனா இருந்தாங்கன்னா சத்திரியா வைசியா சூத்ரா அவங்க ஜாதி கர்மா, அவன் விவசாயம் பண்ணுறவன் விவசாயம் தான் பண்ணணும். இப்போ அவன் வந்து எங்கன்னா ஒரு கடவுள் பூஜையோ வழிபாடோ செஞ்சிட்டான்னா அது அவனுக்கு பாவம், அது பர தர்ம கர்மா. இன்னொருத்த தர்மாவை இவன் எடுத்து செய்கிறான். புரியுதா எப்படி சிக்கலாகிறானுங்க பாரு. எளிமையாக எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய இந்த கர்மயோக விளக்கம் பாப்பான்னு வந்து அது எப்படி சிக்கலாகிறான் பாரு. சிக்கலாக்கி அவாவா ஜாதி கர்மா அவாவா தான் பண்ணணும். அப்போ வந்து சூதரவான கேவலம். நான் முன்னாடி சொன்ன சூத்திரன்னா சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரம், ஆனால் அது எப்படி மாற்றினா சூதரவா. அப்போ வந்து வைசியான்றவங்களே செட்டியாருங்க இவங்கெல்லாம் வியாபாரம் செஞ்சு சத்திரியா அப்படின்னு சொன்னால் போரிடுறவங்க இருக்கிறாங்களே இங்கே வன்னியக்குள்ளே சத்திரியா அப்படிலாம் சொல்லி போரிடுறோம். இப்போ இவங்களாமா கோபம் வந்துடும், யார் நீ வந்து அப்போ உன்னை விட மாட்டோமா. அப்போ வந்து அவனுக்கு கொடுத்த மறைமுக லஞ்சந்தான் சூத்திரபான்ற பார், உன்னை விட அவன் கேவலமான சூத்திரம், அவனை வந்து கோயிலில் விடாத அப்படின்னு ஒன்று இவங்க அவனை கோயிலில் விடாமல் பார்த்துக்கணுன்னு. அப்போ அந்த கோயில் கருவறையில் இவனில் விடலைன்னொடனே அந்த பாதிப்பு எல்லாத்தையும் அவன் மேலே காட்டி அவனை வெளியில் நிற்க வச்சு, நம்மளா பரவாயில்ல இங்கே நிற்கிறோம், அவன் போகிற வெளியிலே நிற்கிறான் ஆகலை. அந்த பிராமணனுடைய விளையாட்டு எல்லாமே சைக்காலஜிக்கல் கேம்பிளிங், அது சுதாட்டு சைக்காலஜிக்கலாக ப்ளே பண்ணும். அப்போது நான் அதை தான் சொல்லுவேன், கடைச்சாதியினர்னு ஒருத்தர் ஏற்படுத்தி நான் உன்னை குதிரை குத்த அந்த நோவை அவனை குத்தி நீ சமாதானப்படுத்திக்கோன்னு கொடுத்தது தான் இது எல்லாமே. அதுக்கு மேலே அதில் எதுவுமே இல்லை. அது இங்கே மட்டும் சொல்லலை, நான் அந்த வெளிநாட்டில் அந்த ஃபோரமில் கூட சொல்லுவேன். இப்போ இந்த கருப்பு வெள்ளையர்கள் பிரச்சனை வந்துருக்குது இல்லை, பிளாக்கு ஒயிட்டு எல்லாம் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. நிறைய ஒயிட்ஸே வந்து பிளாக்குக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. அப்படி நான் சொன்னேன், எங்கள் பிராமணர்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை ஐடியா கேட்காத போயிட்டீங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா கடவுள் கூட லிங்க் பண்ணிட்டு இருப்பான். இதை கடவுள் 3 கலரை படித்தார், ஒருத்தன் கருப்பு கலரு, இன்னொருத்தன் வெள்ளை கலரு, 2 பக்கம் நடுவில் கிரே கலரு கண்டுபிடிச்சிருப்பான், கிரே கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ இந்த கிரே மேன் படமே எடுத்துட்டான், நம்ம தமிழ் நடிகர் நடிச்சார். அதான் அது கேட்டு தானே என்ன தெரியல, நான் கொடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கிரே கண்டுபிடிச்சிருப்பான். என்ன சொல்லிவிடுவான், கடவுள் வந்து எங்களை ஒஸ்தியாக வச்சார், 2வதாக கிரே வச்சார், 3வதாக பிளாக்காக வச்சார்னு ஒன்று. இந்த பிளாக்குக்கும் கிரேக்கும் முட்டை விட்டுருவான். முட்டை விட்டுருன்னா இவன் ஒயிட்டு சேஃபாக இருப்பான், எந்த சண்டை வந்தாலும் இவனுக்கு 2 பேருக்கும் முட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்றா சொல்லுவான், நாங்கள் ஒன்று எங்கன்னா சண்டைக்கு போகிற அவளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறான். இது யார்டா பிரித்து யார்டா முட்டை விட்ட ஐடியாவே உன்னிட்டு தானேடான்னு யாரை கேட்க மாட்டான் நம்பாள். அவங்க சொல்கிறது கரெக்டு தான், பிராமணங்க அவங்க போகணும் அவங்க வேலையை போகணுன்னு அப்படியே சோதுவாக இருக்கிறவங்க அப்படின்னு நம்பாலே சொல்லுவோம், இந்த கிரேவை சொல்லுவோம். சொல்லிட்டு இவங்களுக்குள்ளவே நான் அவனை வரவிடா பார்த்துக்கோ பிளாக்காக அப்படின்னு அவன் வந்துட்டானே நடு சாதின்ற அந்த அந்தஸ்து போயிடுது இல்லை. அதனால் அவனை போட்டு நான் இது சொன்னேன். உண்மையிலேயே எங்கள் பிராமிடு ஒரு ஐடியா கேட்காத போயிட்டீங்க போனதா 3 கலர் ஆகிட்டு இருப்பான், கடவுள் பச்சார்ன்றோம். அப்போ உனக்கு வந்து அதை நீ மீற முடியாது. அதாவது நீ சொன்னாய் நீ கடவுள் விரோதி அப்படின்றான்.
உடனே அந்த ஒயிட்டு சேஃபாக வச்சுருப்பான், கிரேவும் பிளாக்கும் மூட்டிக்கினே இருப்பானு சண்டை போட்டுனே இருப்பானுங்க. அப்போ இப்போ இருக்கிற ஒயிட்டு பிளாக் பிரச்சனை கிரே பிளாக் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கோம். ஆனால் தெரியல, அவங்க விட்டானுங்க, கோட்டை விட்டானுங்க அப்படின்னு. இப்போ இந்த போகிறாங்க பிராமின் கிறிஸ்டியன் அப்படின்னு. இப்போ தான் அமெரிக்காவில் போய் பெரிய பெரிய அறிவாளித்தனமாக அவங்க கிறிஸ்டியானிட்டிலாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தேன். நான் சென்ட் பீட்டராக இருந்தவன். எனக்கு ஒரு பக்கம் மனசில் ஒரு ஓரமாக ஒரு ரொம்ப சோகமாக தான் இருக்குது. கெடுத்துருவாங்க இவனுங்களாவது உண்மையை பேசுது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அமெரிக்கா வரைக்கும் இப்போ அவங்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துடும். இது மாதிரி பாப்பான் சத்தியமே இருக்காதுன்ட்டார் திருமூலர், பத்தியும் இருக்காது, பரன் உண்மையும் இருக்காது அவங்ககிட்டன்ட்டார். ஜாகதேவன் சொல்ல முடியுமா? அது போட்டோம். அப்போ அது இதே மாதிரி தான். இந்த கர்மயோகத்தை நிறைய பேர் பயிற்சி பண்ணியிருக்கீங்களா, நிறைய பேர் கர்மயோகியாக ஆகி இருக்கலாம். ஆனால் ஏன்னா தகவலே போய் சேரலை. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன இந்த தகவலை நீங்கள் போய் 5000 ரூபா கொடுத்து கூட கேட்டு பார்க்க எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பொதுவான தகவல் அது கிடைக்கவே கிடையாது. எல்லாமே இவங்க எடுத்து இறக்குற ஜாதி கர்மம், புரியுதா? அப்போ சூதரன்றவன் இந்த 3 பேருக்கும் எப்போமா அடிமை செய்து அவங்க கக்குசெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்து அவங்க எவ்வளோ வேலை செஞ்சு அதுலேயே தான் இருக்கணும் சொல்லிட்டு அவனுக்கு. நீங்கள் செட்டியார், இவங்க வன்னியருங்க, கவுண்டருங்க, இது நிறைய கிடக்குது. கொச்சன் மாலையார், ரெடியார், கொச்சன்னு கிடக்குது. இப்போ இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு செட்டியார் பணம் சம்பாரித்து நல்லா தழுப்பாட்டுன்னு போய் காஞ்சி பெரியவர்கிட்ட மூட்டைப்பட்டியாக கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சத்திரியா அவங்க சண்டை தான் போடணும். அப்போ என்ன சொல்கிறான், முஸ்லீம் படையெடுப்பு டயத்தில் ஏன் இந்திய அரசர்கள் தோற்று போனார்கள்னு சொன்னால் இவ்வளோ ஜடத்தொகை இருக்குது, ஏன்ப்பா புதன்னு எல்லாம் கும்பலாக புது ஊந்தாலும் அவனை செத்து போயிருப்பானுங்களே, ஏன்டான்னா இதுதான் கெடுத்துது. இவன் என்ன சொல்லிட்டான், சத்திரியார்கள் மட்டும்தான் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. ஒன்று அதில் எத்தனை பேர் தான் யுத்தம் பண்ணுவான்? பாதிக்கு பேர் பாதியோட போக மாட்டான். அதில் கொஞ்சம் பேர் தேடி தான் போய் சண்டை போட்டால் அவுட்டு. அவங்கள முறியடிக்க முடியாத காரணமே இந்த வர்ணாசிரம தர்ம விளக்கம்தான். மீதி பேர்லாம் நம்மளுக்கு அந்த கடமை கிடையாது, நம்மளுக்கு அந்த கடமை கிடையாது. ஏன்னா அப்போ உண்மையிலேயே சண்டை போடணும். இப்போ தேவையில்லை. இப்போ பரீட்சை எழுதி உள்ளே போய் உட்காந்துக்கின்னு பாப்பானுங்க தான் அதனுடைய ஹெட்டு. அதில் பிராமின் சோல்ஜர், சாதாரண கீழே பிராமின் சோல்ஜர் அவங்க ஃப்ரண்ட் லைனில் விடாமல் பார்த்துப்பானுங்களாம். அவங்கள அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. நீ கடைசியாக நீ ஏன் போகிற அப்படின்ட்டு வெளியே சொல்ல மாட்டான், பச்சையா அப்படியே. இப்போ அதெல்லாம் என்னதான் செய்யுது எங்களை. நான் கர்மயோக விளக்கம் சொன்ன வந்தேன். இந்த பாப்பார் அயோக்கியத்தனத்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த அயோக்கியர்கள் செய்த இந்த மாதிரி சாஸ்திரன்ற பேரில் பொய்ய சுருவி பொதுவான கர்மயோகம் அப்படிங்கிற இந்த 2 விளக்கம் சொன்னே, புத்தர் சொன்ன விளக்கமும் கண்ணபிரான் சொன்ன விளக்கமும், இதில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கீறல் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. எனக்கு இதில் புரியலையே சாமி அப்படி கேட்குறதுக்கே அதில் இருக்காது. ரொம்ப எளிமையாக இருக்குது. நீ கடைப்பிடிச்சா நம்ம முன்னேற போகிறோம். நம்ம இன்பத்தில் துள்ளாமல் துன்பத்தில் துடியாமல் மன நடுநிலையில் இருந்தால் நம்ம மனசு அமைதியாக இருக்க போகுது. அதுதான் கர்மயோகம். புத்தர்கிட்ட போனால் நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்ட செஞ்சால் கெட்ட கிடைக்கும். இதில் தப்பிது இடமே கிடையாது. அவன் சொல்கிறான்ல, ஒரு பாப்பா நாடார் பையன் சொன்னான்னா, நீ பாவம் செய்தோம் பிறந்துக்கிறடா. எடுக்கும்போதே எவ்வளோ பெரிய பொய் பற்றியா, எடுக்கும்போதே நீ பாவம் செய்தான் இணையதளத்தில் ஃபுல்லாக சுற்றின்னு வருது. அது நீ பாவம் செய்தோம் பிறந்துக்கிற, அப்புறம் என்ன சாமி செய்கிறதுன்னா, எனக்கு ஒரு தழுப்பாக ஒரு வேஷ்டி துண்டு கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுத்து காலில் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உன்னோடைய பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். பத்தியா நீங்கள் முன்னே நினைக்கிறீங்க பாவம் வாங்கணுன்னா சந்திரமண்டலம் போய் ராக்கெட்டில் போய் வாங்கின்னு வரணும் பொழுதுன்ட்டு. அந்த பாப்பா ஈஸியாக வாங்கிட்டான் பாரு. 100 ரூபா வாங்கி துண்டை வாங்கி அவன் பாவத்தை எல்லாம் வாங்கி. அதனால் புதுசாக பாவம் தான் செய்யணும். நான் உங்கள் பாவத்தெல்லாம் வாங்க. இப்போ உனக்கு எப்படி சாமி அந்த பாவம் போவோம்னு கேட்டானா, நாங்கள் பிரம்மச்சம் செஞ்சிடும், செஞ்சிட்டோன்னு எங்களுக்கு அந்த பாவம் இருக்காது. இவனுக்கு கொடுக்குறேன் இவனுக்கு. அப்புறம் நான் திட்டத்தை ரொம்ப கம்மி. நான் பெரியவங்களே சொல்கிறாங்க, நீ ரொம்ப மைல்டாக சொல்கிறா, பிடிச்சி கிழின்றாங்க, உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது. இல்லைன்னா ஜெயந்திரன் என்னை கொலை பண்ணது போட்ட பிளானு நான் நேரம் காலி ஆகிட்டு இருக்கணும்ல, செத்து போயிருக்கணும்ல, உட்காந்துக்கிறேன். கடவுள் காப்பாற்றாமல் உட்காந்து இருப்பேன் நான் உட்காந்துக்கிறேன். அதான் பெரியவங்க சாலிடாக சொல்கிறேன். அதுவும் நான் சொல்கிற அருள் செயலியானது பார்த்தா எல்லாம் புத்தர்லேருந்து, இயேசுலேருந்து, பிள்ளையார முருகன்லேருந்து, அம்மையிலேருந்து, அப்பன்லேருந்து, ஐயப்பன்லேருந்து எல்லாம் யாரும் ஒன்று விடலை.
முழுக்க எனக்கு முதல்ல புரியல. நம்ம என்னடா அவ்வளோ பேர் இது பண்ணிட்டோம், பூட்டி போட்டுக்கின்னு காப்பாற்றுறாங்க. அதுவும் ரொம்ப டாப் வந்து இதுதான். சபரிமலை போக முடியாதுன்னே முடிவு பண்ணிட்டேன். ஃபுட் பாய்சன் வந்து இங்கிலீஷ் மாத்திரை பேரை சொல்கிறாங்களே மஞ்சள் மாதா. அப்படியே செவத்தில் சாஞ்சி கனவு உமாசங்கர்லாம் சொல்லிட்டேன், நான் போக முடியாது, 4 மணி ட்ரெயினுக்கு இது பண்ணிக்கிறாங்க, என்னால் ஒன்றும் முடியல. அப்போ அது A1 மிஸ் எது என்னது அதில் சாப்பிட வந்தால் அதில் தயிர் கெட்டு போயிருந்துருக்குது, அதை சாப்பிடுவேன், அது ஃபுட் பாய்சன். ஆனால் இங்கிலீஷ் மாத்திரை என்ட்ரா தர்மஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன அந்த ஆன்மீக உடம்புன்னு இருக்குது, அதை எழுப்பி அவங்க அந்த சொல்கிறாங்க. அப்போது நான் இங்கே அவஸ்தைப்படுறது மஞ்சள் மாதாவுக்கு தெரியுதில்ல. வள்ளூர் எங்கே இருக்குது, சபரிமலை எங்கே இருக்குது, என்னால் வர முடியாத பொழுதுன்னு வந்து நான் அது எப்பவுமே அந்த சைக்கிக் மைண்ட்லேருந்து இந்த பௌதிகம் ஃபிசிக்கல் மைண்டின் பேர் பௌதிகமானதுக்கு வரும்போது மறந்துடும் நிறைய விஷயம். அதெல்லாம் அரவிந்தர் நல்லா அதெல்லாம் அலசுறார். அந்த மாதிரி மறந்துடும்ன்ட்டு அவங்க 2 வாட்டி சொல்கிறாங்க, என்ட்ரா தர்மஸ் ஞாபகம் வச்சுக்கோ, என்ட்ரா தர்மஸ் ஞாபகம் வச்சுக்கோன்றாங்க. அப்புறம் அவங்க கண்ணு முடிச்சுட்டோன்னே என்னடா இது கனவு மாதிரி இருக்குது, அவன் மாதிரி என்ட்ரா தர்மஸ்ன்னு சொன்னாங்களே என்ன. அப்புறம் இன்னொரு வார்த்தை எண்டோடெர்மிஸ் என்ட்ரா தர்மஸ் 2 சொன்னாங்க. எண்டோடெர்மிஸ்னால் என்ன சொன்னால் அப்புறம் போய் அங்கே டிக்ஷனரி எடுத்து பார்த்தா எண்டோடெர்மிஸ் குடல் சம்மந்தமான வியாதிகளுக்கு எண்டோடெர்மிஸ். ஆஹா, அப்போ ஃபுட் பாய்சன் அப்போ தான் குடல் வரும், அப்படின்னா இது மாத்திரையாக தான் இருக்கும். இல்லாட்டா ரொம்ப எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அடுத்த 1/2 மணி நேரத்தில் டோட்டலாக ஃபுட் பாய்சன் நல்லா ஆகிடுச்சு. முழு தெம்பும் வந்து 4 மணி ட்ரெயின் ஏற்றி விட்றாங்களே. எனக்கு அந்த வரைக்கும் புரியவே இல்லை, எப்படி மஞ்சள் மாதா இந்த அளவுக்கு எங்கே இருக்கிறோம் நம்ம, அவங்க எங்கே இருக்கிறாங்க, எவ்வளோ லட்சக்கணக்கில் ஜனம் போகுது, ஆனால் நம்ம வரலன்ட்டு சொல்லி குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ இருக்குது. இப்போ இவ்வளோ அருட்சியல் இருக்கிறது அப்புறம் தான் புரியுது. எதுக்குன்னா பாப்பார கெடுதியை நீங்கள் வந்து தாக்கு பிடிக்கணுன்னா அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளோ பேர் அருள் செய்தால் தான் இவனை காப்பாற்ற முடியும்ட்டு பண்ணுறாங்க. மாற்றி மாற்றி பண்ணி தூக்கி நிறுத்தி. இப்போ புரியுதா? இப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. சில பேர் சொல்கிறாங்களா சாமியார் ஒன்று சொல்லி கொடுக்குமோன்ட்டார். ஒரு 40,000 பேரை வச்சுக்கின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யோகம் பயிற்சி எல்லாம் நல்லா போகிறாங்க. நம்ம அன்பர்கள் கூட ஃபீஸ்லாம் கட்டி நான் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஆனால் அவங்களால மஞ்சள் மாதா என்ட்ரா தர்மஸ் மாத்திரை சொல்லி கொடுத்தேன்னு அவங்களால சொல்ல முடியாது. இதை எனக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். நிறுவனமாக காட்டுதில்லை, நிறுவனமாக விமர்சகர் உட்காந்துக்கிறாரு, யார் கேட்டால் ஆமான்றார்ல. இதுதான் என்னுடைய பாடம். இதில் கம்மியாக தான் வருவோம், ஜனங்க வந்து கம்மியாக. இதில் எப்போ ஜனம் வரும்னா அந்த அவங்க பக்தியினால் சில அருட்செயல்கள் விளையும், பட்டுன்னு அவங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். அவங்களுடைய பிரச்சனை தானாக நடக்கிறது, அது சைக்கிக் மைண்டில் நடக்கிறது. அது நிறைய நடக்க ஆரம்பித்தா ஜனம் நிறைய வந்துடும். ஏன்னா ஜனங்களுக்கு பிரச்சனையை நம்ம பிரச்சனை தீரணும், உலகியல் பிரச்சனை தீரணும். இதை பார்த்தோன்னே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று அவங்க ஒரு 10 பேர் இட்டுன்னு வருவாங்க. அவங்க இதில் 5 பேர் தீர்ச்சுன்னா அவங்க இன்னொரு 10 பேர், அப்படி தான் கூட்டம் வரும். யோகம் கேட்குறதுக்கு இதை சொல்கிறதுக்கு கூட்டம்லாம் வராது. ஆனால் நான் சொல்கிறது அதனால் இப்போ சரியான சமயம், அளவு கம்மியாக இருக்குது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த விளக்கத்தை என்னால் அப்போல்லாம் சொல்ல முடியாது. ஜனம் வந்தால் குய்யோ முறையாக தான் அளவு பாரு கிளித்தான் சாமி, என்னை குத்திட்டான் சாமி தான் என் பாடி பண்ணுறதுக்குள்ளே நீ வந்து உட்காரு லைனாக போயின்னே இருக்கட்டும், இப்படி தான் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னுடைய ஆன்மீக பாடன்றது அந்த காலத்து இந்த காலத்து வரை என் கூட 25 வருஷமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, 2 வருஷமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம கடவுள்கள் காட்ஸ் அண்ட் காடஸஸ், தேர் ஆல் ட்ரூ லிவிங் காட்ஸ் அண்ட் காடஸஸ், அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறது என் மூலமாக. அதுதான் அல்டிமேட் கெயின். அதுதான். இதை மற்ற சாமியால் செய்ய முடியாது. செய்கிறவங்க இருக்கலாம், அவங்களுக்கும் இதே மாதிரி 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட. இது என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் அதை சொல்லிக் கொடுக்குறவங்கள இதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு போன முறையே சொன்னேன். இப்போ நான் போகிறேன், திருவண்ணாமலை போகிறேன், அங்கே கீரனூர் முனீஸ்வரர் டக்குன்னு அங்கே யூரின் பாஸ் பண்ணி இறங்குறேன். அப்புறம் இந்த பக்கம் வழிக்குதுன்றாரு. என்னடா அப்புறம் கிட்டே போய் பார்த்தா ஏரிக்கரையில் கரெக்டாக ஒத்தடி பார்த்து போகுது. என்னடா இது இவ்வளோ இதுவாக சொல்கிறாருன்னு நம்ம வினோத் தான் ஓட்டின்னு வந்தால் போல் பெரியவருன்னு கூட துணைக்கு. அப்புறம் கரெக்டாக சொல்கிறாரு. நாங்கள் உடனே சரின்னு அப்புறம் கை காலெலாம் கழுவிக்கின்னு கிளாஸில் டீ போட்டு எடுத்துன்னு போனோம். கிளாஸில் டீ போனோம். இங்கே கூட வாங்கிறது தான் வாங்கலாம், இங்கே கிரவுண்ட் 5 லட்சம் போகுதுன்றார் முனீஸ்வரர். இப்போ இதை யாருன்னா சொல்லி இது என்னால் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அதுவும்
இப்போ நான் சொல்லிட்டேன், அப்போ நீங்கள் போகும்போது எங்கன்னா ஒரு முனீஸ்வரர் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாரா? சப்ஜெக்ட் அந்த மாதிரி, இதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எது என்னால் சொல்ல முடியும்னா, முனீஸ்வரன்றது இவங்க சொல்கிற மாதிரி அவர் சிறு தெய்வம் வந்தால் அப்படியா இப்படி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா தெய்வமும் தெய்வம் தான். முனி ஈஸ்வரன், ஈஸ்வரன் நிலை எட்டி பிடித்த ஒரு முனின்றதுக்கு ரிஷின்னு பேர், புரியுதா? அப்போ மகரிஷின்றாங்க பாரு, அதான் முனீஸ்வரன் தமிழில், வேறு ஒன்றுமே கிடையாது. அவரும் மகரிஷின்ற நிலை இருக்கிறவர். கரெக்டாக நான் போனோன்னே என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அந்த வாரம் உங்ககிட்ட வந்து சொன்ன இப்படி சொல்லிக்கிறாரு, குபேந்திரன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவர் விசாரிச்சு சொல்கிறேன்னாரு. அடுத்த வாரத்தில் அவர் விசாரித்து சாமி கிரவுண்டு இருக்குது, அரை கிரவுண்டு இருக்குது 2.5 லட்சம், ஒரு கிரவுண்டு இருக்குது 5 லட்சம்ன்றாரு. இது என்ன சார்? இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் இது எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் என்னால் உங்களுக்கு? இல்லையா? மூச்சை பிடிச்சி காற்றை ஒரு காலை இப்படி நீட்டி வச்சுக்கோ, இன்னொரு காலை பின்னால் நீட்டி வச்சுக்கோ, அப்படியே தூக்கி போய் அடுத்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க, பெட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு வான்தான் சொல்லி கொடுக்கலாம். நான் என்னால் அதெல்லாம் முடியாது. ஆனால் இது அவங்களால முடியாது. அது முனீஸ்வரர் நம்மளால் முடிஞ்சது என்னடா பண்ணுறது எனக்கு தெரியல. என்னோட ஏழைக்கு தகுந்த எல்லோருன்ற மாதிரி அங்கே எல்லாமே இரும்பில் சூளம் வச்சு நட்டு வச்சுருந்தாங்க. கோயிலே கிடையாது, மரத்தடியில் இருக்கிறாரு. என்னால் முடிஞ்சது ஒரு பித்தளையில் ஒரு வாங்கி போயிட்டு போர் போட்டு நல்லா டக்குனே அவனை பிடின்னு போட போகிறான்ட்டு வச்சுட்டு வந்தேன். அங்கே ஒருத்தன் கேட்டாங்க, இந்த வைக்கிறீங்களே அவன் வந்து யாருன்னா பிடிச்சின்னு அவன் சொன்ன, முனீஸ்வரர் வந்து இங்கே உண்மையிலே உட்காந்துக்கிறாரு. என்ன அவர் பார்க்க யாரும் பிடின்னு போக முடியாது. பிடின்னு போனால் அவர் எப்படி எடுத்துக்கணும் அவருக்கு தெரியும். எனக்கு அவர் கேட்கல, ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, இவ்வளோ தூரம் உண்மையாக நிரூபிக்கிறார். அப்புறம் 2 வாரத்தில் குபேந்திரன் சொல்கிறார், சாமி 5 லட்சம் போச்சு சாமி. சிரிக்கிறார் அவர். எப்படி சாமி நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக 5 லட்சம் சாமி ஒரு கிரவுண்டுன்னு. புரியுதா? இதுதான் நான் இப்போ கர்மயோகத்துக்கு வந்துடும். இப்போ இவங்களோட இது பிரகாரம் பிராமணாளுக்கு தான் உரியது பிரம்மஞானம், கடவுள், அதை லொட்டு லுஸ்கு எல்லாமே பிராமண ஆளுக்கு தான். ஆனால் என்கிட்ட அப்போ முனீஸ்வரர் பேசுகிறாரு. நான் பிராமின் கிடையாது, இல்லை பிராமண ஜாதியும் கிடையாது. அது திருவண்ணாமலை இருந்தவரையும் உண்ணாமலை கிட்டே பேசியிருந்தாங்க. அப்போல்லாம் என்வியில் நல்லா சாப்பிட்டுன்னு எக்ஸசைஸ் ஹெவியாக போடணும், பாக்ஸிங் கராத்தே எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கின்னு காலையில் அது 5 மணிக்கு எழுந்து 7:30 வரைக்கும் 2 மணி நேரம் பண்ணுவேன். சாயங்காலம் ஆச்சுன்னா நேராக கோயிலுக்கு போய்டும். 1 மணி நேரமாக சுற்றிட்டு வருவேன். என்வி சாப்பிட்டதுனால ஒரு நாள் கூட உண்ணாமலை என்வி சாப்பிடாதுன்னு சொன்னேன். உண்மையிலே சொல்கிறேன். என்வி சாப்பிட்றவங்க ஆதரிக்கிறதுக்காக சொல்ல, அது ஒரு மேட்டரே இல்லை அவங்களுக்கு. அந்த உள்ளம் எப்படி என்ன இருக்குது, அவங்க ஏதோ என்ன என்கிட்ட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உள்ளம் என்பது ஏதோ இருக்குது சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ல பற்றிய கர்மயோகம் அவன் என்ன பண்ணுறான், எல்லாம் பிராமணாக இருக்கக்கூடியது பிராமணாக முன்ன மெதுமெதுவாக ஓரம் கட்டி நீ வந்து சண்டை போட்டுக்கோ, விவசாயம் பண்ணிக்கோ, சுத்தம் பண்ணிக்கோ, க்ளீன் பண்ணிக்கோ. ஆனால் இங்கே வராத, இது எங்கள் ஏரியான்றான் பாரு, இது எங்கள் ஏரியா, உள்ளே வராத, இது உள்ளே வராதன்னு உன்னெல்லாம் ஒதுக்கித்தல். அப்போ பிரம்மேந்திரரான பிரம்மஞானி பிராமணர் என்ன சொன்னார், இந்த வர்ணாசிரம தர்மம் தேரக்கூடிய பல நான்பிராமின்களை வர்ணாசிரம தர்மத்தை போதித்து அவங்க ஆன்மீக ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டு உனது ஜாதி கடமையை செய்ப்போ என்று திசை திருப்பி அனுப்பிவிட்டது. இப்போ அனுப்புகிறதுன்னு சொல்ல, எப்போ அனுப்பிவிட்டது. இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல 100 விவேகானந்தர்களை நாம் இழந்துட்டோம்னார். உருவாமலே போயிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்கிற, குருநாதர் அவர் பிராமணர் தான், போல்டாக அடிச்சார், வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மணி அடிக்கிற கூத்து. அவரோட விட்டு வச்சுருப்பானுங்க இல்லையா. நான் நீ தேர்னா தான் என் சீடன்னு சொல்லுவோன்னார். தேர்னவுடனே இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா இல்லையா, சரிடனா. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது உள்ளே போனால் விட அந்த பாப்பா வந்து எவ்வளோ தூரம் போனாலும் அது சிக்கல் புக்கல் பண்ணுறான். அதை எடுத்து வந்து இந்த பங்கு கோத்து இப்படி இழுக்கிறது, இப்படி எடுத்து வந்து அந்த பங்கு கோத்து அப்படி இழுக்கிறது. இதே மாதிரி பண்ணேன். அப்போ அவனை பற்றி எச்சரிக்கை விடலைன்னா இன்னும் பல 100 விவேகானந்தர்கள் இன்னும் தான் இழக்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் வருகிற காலத்துலேயே அவன் இதை பெருசுப்படுத்தி இதை முக்கியத்துவம் கொடுத்து, இல்லை இது நீ இல்லைனா நீ இந்து தர்ம விரோதி அப்படின்னு சொல்லி உன்னை பயங்காட்டி அதையே திணிச்சுக்கினே இருந்தான்னா இல்லையா. அது இப்போ பிரம்மதேவன் சொன்னது சரி தானே. விவேகானந்தர் நான்பிராமின், ஒரு நான்பிராமின் விவேகானந்தர் உருவான உடனே கொடி கட்டி பரவுறோம் எங்கே விவேகானந்தன்றான். பல 100 விவேகானந்தர்கள் சொன்னான். அவர் சாதாரணமாக சொல்லலை, இன்னும் கூட ஒரு 10-15 விவேகானந்தர் உருவாகிருக்கலாம்ப்பா அப்படி கூட சொல்ல. 100 விவேகானந்தர்னு கூட சொல்ல, பல 100 விவேகானந்தர்கள். அப்போ எவ்வளோ பெரிய கெடுதியை செய்திருக்கிறது இந்த வர்ணாசிரமம்.
தலைமுறை தலைமுறையாக செய்திருக்கிறது, இன்னும் செய்கிறான். இப்போ அறிவு சிறந்த காலம் 63 நாயன்மாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதியிலையும் அதில் இருக்கிறான். எது சிவபக்தின்னு சொல்லி கொடுக்குறான். சிவனடியார் கோலம் பார்த்த உடனே அவன் வந்து முத்தநாதன், நம்மிடம் போரில் தோற்றவன் சிவனடியார் வேடத்தில் வந்து நம்மளை குத்திட்டான்னு தெரிந்தும் தடுக்கிறான். அவனுடைய மெய்காப்பல தத்தன் ஓடி வந்து வெட்டவரா தத்தார் நமரியான தடுத்து விழுந்தார். பெரிய புராணம் வரி. தத்தா நீ வந்து அவனை முத்தனை பார்க்காத, சிவனடியார் கோலத்தில் இருக்கிறார், அவர் நம்மவர்னு அவன் குத்திட்டு உடனே விழுவுறதுக்கு முன்னால் அவன் வாழை தடுத்துட்டு விடுறான். மண்ணை சொல்ல அவன் கட்டுப்போகிறான். அவ்வளோ உயர்ந்த ஒரு இவன் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. எது சிவபக்தி? இவங்களா அழகாக உள்ள நுழையிறானுங்க, அப்படியே ஆட்டையை போடுறானுங்க, கீதை உள்ள கிருஷ்ணர் வாயில் வர்ணாசிரம் வந்து பொய்ய சொல்லுறானுங்க, அதுக்கு அப்படியே பெரியவான்னு அப்படியே பீடாதிபதிகளை ரெடி பண்ணுறானுங்க. ஒரு முகம் பெரியவாக்கும் இப்படியாக்கும் ஒருவன் அப்படி ஓ ஜோதிக்கரமா ஓ பண்ணணுன்றான். அப்புறம் ஆந்தாள்கிட்ட தீட்சை வாங்கினான்னா வாங்கலை, அவனுக்குள்ள சைவ வைணவம் இது இருக்குது. ஆளை ஒருத்தன் அப்படி இப்போ பப்ளிக்காக விட்றான். பாவம் செய்தவனை பிறந்துக்கிறோம், எங்களுக்கு அதை போனேன் அப்படின்றான். இப்போ கடவுள் என்ன காப்பாற்றினாரா இல்லையா? என்ன காப்பாற்றினாரு? பெரியவா செய்யாத பிரம்ம யஜ்ஜமா அவரே மேலுள்ளது தேரில் பாருன்னு என்கிட்ட காட்டினார் இல்லை? உங்ககிட்ட பலமுறை சொல்லிக்கிறாள்ல. ஆனால் வெளியில் சொல்ல தான் செய்வா. அதே இவனுக்கு பிடிக்கும். வெளியில் சொல்லிவிட்டு பெரிய அப்படி ஆகிட்டு வரோ பரவாயில்ல, எங்கள் ஜோதிக்கு போனாலும் நீ சரியாக சொல்கிறேன்னு ஒரு பிராமணன் சொல்லுவானே. நம்மக்கிட்ட வந்து குழந்தைங்க, பிராமண குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே ஆசீர்வாதம் வாங்கி இருக்கவே, அது நேராக வீட்டுக்கு போய் அவங்க மகாபெரிய ஃபோட்டோ தூக்கி போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, நீங்கள் சொன்னோடனே எங்கள் வீட்டில் ஒரு மகாபெரிய ஃபோட்டோ தூக்கி போட்ட சாமி வானாண்டு. அது போல்டா தெரியுதா? சின்ன வயசுலேருந்தே வளரவே. மீதி பாப்பான் சொல்ல சொல்லு. நேர்மையான பாப்பான், நேர்மை இல்லாத பாப்பான், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பிராமணனாலே சத்தியம் இருக்காது அவங்ககிட்ட, அவ்வளோதான். பிராமணனாலே நேர்மை இல்லாதவன் தான் அவன். அப்போ அந்த கர்மயோகத்தை நான் வந்து உங்களுக்கு 2 நிமிஷத்தை விளக்கிட்டு, இந்த படுபாங்க பண்ணுற சாதி கர்மயோகன்ற புழுவை தானே இன்றைக்கி 5 நிமிஷமாக விளக்கினுக்கிறேன். நம்மள ஒரு டயர்டாகிறானுங்களா இல்லையா? அடுத்தது நான் கர்மயோகம் அதை பற்றி விளக்கம் சொல்லணும். காந்தியடிகளை படிங்கன்னு சொல்லணும். காந்தியடிகள் சிறந்த கர்மயோகி. எப்படி நம்ம வந்து வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய பாதை சரியாக இருக்குதா அதை மட்டும்தான் பார்த்து நம்ம நடக்கணும் என்றெல்லாம் விளக்கமாக எழுதி எனக்கெல்லாம் அவருடைய விளக்கம், சுவாமி விவேகானந்தருடைய கர்மயோக விளக்கம். கொஞ்ச நாள் தான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அப்போ நேர்மையாக இருக்கும்போது வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு விவேகானந்தருடைய ஸ்டேட்மெண்ட் தான் எழுதி என்னுடைய டேபிளில் போட்டு வச்சுருப்பேன். தெரியுதா? எந்தவித பலன்களையும் இல்லாமல் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதே கர்மயோகம். சுவாமி விவேகானந்தர் தான் எழுதி போட்டிருப்பேன். அதெல்லாம் எனக்கு உபயோகப்படுது. இது என்ன பண்ணுது? ஜாதி கர்மயோகம் என்னத்தை செய்யுது? இன்னத்தை ஜனங்களை செய்து அது விவேகானந்தர் பிரம்மேந்திரர் சொன்னது தான். நீ யாருன்னா ஆன்மீகத்தில் முன்னேறினா அதெல்லாம் உனக்கு நீ பரபரப்ப கர்மம் நீ வேலையை போகிறது நீ போயினேரு அப்படின்னு 500 விவேகானந்தர் மேலே உருவாகி இருக்கலாம். இன்னாரும் பல நூறு விவேகானந்தர்கள். நீ பல நூறுன்றதுக்கு 1000 கூட போடாது, 500 விவேகானந்தர் உருவாகி எப்படி இருக்கும்? இந்தியா தான் ஆன்மீகம் தாண்டா இந்தியான்னு தூக்கி நிறுத்தி இருக்கணும்ல. அது எவ்வளோ பெரிய இழப்பை சர்வசாதாரணமாக செய்கிறானுங்க அவனுங்க. ரொம்ப சீப்பாக தனக்கு வருமானம் வரணும், தனக்கு அடிமையாக மற்றவங்க இருக்கணும், புலியும் அவனை பாவம் செய்ய வைக்கணும். அப்போ தான் அவன் நம்மளுக்கு அடக்கமாக இருப்பான். கில்ட்டி கான்ஷியஸ் குற்ற உணர்ச்சி கலரிக்கின்னு இருக்கணும். அதனால தான் அவங்ககிட்ட காசையும் பிடிக்கணும். அதனால் கர்மயோகம் அப்படிங்கிறது நீங்கள் திரும்ப இன்னும் ஒரு 2-3 வகுப்பில் கூட நான் பொறுமையாக இன்னும் விளக்குறேன். இது இன்ட்ரடக்ஷன், இது அறிமுகம். என்னுடைய பகவத்கீதை புத்தகத்துலேயும் கர்மயோகத்தை பற்றியும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதையும் படியுங்க. எனக்கு வாழ்க்கையில் முழுக்க பயன்பட்டு இந்த கர்மயோகம் தான். ஆன்மீகத்தின் வரத்துக்கு முன்னால் எப்படி லஞ்ச லாபம் எல்லாமே நேர்மையாக இருக்கிறது, அப்போ அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி போராடுறது, அந்த போராட்டன்றது அந்த எப்படி வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தோல்வி கூட அடைஞ்சிருக்கிறேன். நான் தோல்வி அடைந்திருக்கலான்னா நான் போராடியது சரியான போராட்டமா, அதுதான் கீதை சொல்லி கொடுக்குது. வெற்றி தோல்வியை கவலைப்படாத, நீ தர்மத்திற்காக போரிடுகிறாயா இல்லையா அதை மட்டும் பார். தர்மத்துக்காக போரிடுகிறாயா அதர்மத்துக்காக போரிடுகிறாயா அதை மட்டும் பார். அப்படி சொல்லி கொடுக்குது கீதை.
இவ்வளோ பொக்கிஷமாக என் வாழ்நாள் முழுதும் அது வழிநடத்தின்னு வந்துருக்குது. அதுக்கப்புறம் நான் விவேகானந்தர் காந்தியடியெல்லாம் படித்தா இன்னும் தெம்பு கொடுக்குது. அவ்வளோத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இவனுங்க பாப்பார விளக்கம் ஜாதி கர்மா யோகா அவாவா ஜாதி கர்மா அவாவா சினமா ஒரணா அவசரமா தர்மம் பர்மம் கர்மான்னு போட்டு ஒன்றுமே கிடையாது. அவங்க வேலையே நுழைய வேண்டியது, ஒன்று உயர்ந்த கருத்தை எடுத்துக்க வேண்டியது கையில், அதை பேசுன்னு பேசுறது, அதை தாங்க தான் கடைப்பிடி நாங்கள்லாம் வசதின்னு காட்டுறது, அப்புறம் அது எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சு வரைக்கும் அதையும் தூக்கி விட்டு கிடைச்சிரு. ஆமன் நுழைஞ்ச வீடும் ஆரிய பிராமணன் நுழைஞ்ச நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. சும்மா அவனை ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்கிறேன்னா இல்லவே இல்லை, உண்மை. ஏன் அந்த பழசெல்லாம் சொல்லணும்? இதுக்கு பொறுத்தவரை உதவ சொல்கிறேன், இதுக்கு பழசு பேசுகிறேன். பழசு பேசலைன்னா இது இந்த மாதிரி பண்ணுறீங்களே. எங்கேயா ஒரு ஆளாவது, ஒரே ஒரு ஆள் தான் பிரம்மேந்திர ஒருத்தர் தான் திருத்த முயன்றாரு, அவரையும் காலி பண்ணி அனுப்பிச்சிட்டிங்களே. மீதி பேர் நீங்கள் என்ன ஒரு 10% திரும்பி உங்களுடைய இனத்தை திருத்தி இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஜனங்க திட்டாது. இவங்க வரைக்கும் தான் இவங்களை வசதிக்கிறாங்க. ஆனால் இந்தியா பூரா இவங்களை காரி தப்புது. ஏன்னா பிராமணன் போன போராம்பார் பாப்பான்னு யார் சொல்லி கொடுத்து சொல்கிறாங்க? போராம்பார் பாப்பான். இவனெல்லாம் ஒரு இவன் அப்படி தான் பேசுதுங்களே தவிர யாரும் ஒன்றும் வசதியெல்லாம் பேசலாம். ஐயோ பிராமணனும் அப்படியே அது அவனை மண்டையை வந்து பாப்பா விளக்கத்துக்கு கொடுத்து மரமண்டி ஆகிட்டான்லாம் அவன் தான் பேசுவான். அவனெல்லாம் மரமண்டைன்னு ஒதுக்குங்க. நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆனந்த விடன் பத்திரிக்கையில் 50 வருடத்துக்கு முன்னால்னு பழைய ஆனந்த விடன் வந்து போட்டு நேர்ந்தான். அதில் சும்மா ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படித்தா அதில் பார்த்தா ஆழ்வார் பாப்பான் எழுதிக்கிறான். நான் சொல்கிறது 25 வருஷமா, அதுக்கு முன்னால் 50-75 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அது இவங்கக்கிட்ட வந்துடுச்சு போகுது, திராவிட இங்கே வாங்கிட்டாங்க போகுது. நான் அதை பற்றி தெரியல. ஏன்னா இப்போ அதில் பாப்பானை பிடிச்சி நல்லா வளர்ச்சுறாங்க. ஆனால் அப்போது அது வந்து எதுவாக இருந்தாலும் பிராமணர்கள் தானே எழுத விடுவாங்க. இவங்களே அவங்கள தான் வச்சு பூஜை பண்ணுறது, அவங்கள கல்வி அரசுனா அதில் அவங்கள விடுறது எல்லாம் நாசம் பண்ணி இந்த நம்பிக்கை ஏற்படுத்தணுன்னா அது அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குது. அப்போ அதில் ஒரு பிராமணர் எழுதுகிறார் என்னன்னா, இந்த காலத்தில் பெண்கள் கூட காப்பி குடிக்கிறாள். 75 வருஷத்துக்கு முன்னால் வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஆற்றுல ரகசியமாக காப்பி போட்டுண்டு அவள் காப்பி குடிக்கிறாள். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. கடவுள் செய்யறதே எனக்கு அது வந்து எனக்கு மாட்டி இன்னத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காகவே வந்தது போல்து. அது உங்களால் நம்ப முடியுதா? பிராமணன் எழுதுறது இன்னைக்கு என்ன நிலைமை? பேஷ் ஐயங்கார் காஃபின்னா காப்பி தான். பேஷ் ரொம்ப நன்னா இருக்கா? எங்க ஆரம்பிக்குது, அது எங்க வந்து முடிஞ்சு இருக்குது. இதை பத்தி அவனுமே பேச மாட்டான். நான் பிராமணே பேச மாட்டேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு கடவுளை அப்ப காட்டி இப்ப பேச வைக்கிறான். அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். அந்த மறதி பழசில் இவங்க எப்படி இருந்தானுங்கன்றது மறதி தான் இவங்களுக்கு மிகப்பெரிய லாபம். அதை வச்சு தான் இவங்க எல்லா கேம் ஆடும். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த காப்பி சமாச்சாரத்தை அசந்துட்டேன் நான். என்னடா இப்படி எழுதிறான்னா, அப்பா இவனுக்கு வந்து எது தப்புன்னு பெருசாக்கி பேசி அப்படியே ஆச்சா போச்சான்றாங்களோ, அதுக்கப்புறம் பார்த்தா அது இவனுக்கு தான் மெயினாக செய்யும். அது செய்யும்போது அது எங்கேயோ காணாமலே மறைஞ்சே போயிடும். இவனுக்கு இப்படி பண்ணானுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டான். ஆதாரம் கேட்பானு, எங்கே ஆதாரம் இருக்குது சொல்லு. இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த சமூக வலைதெல்லாம் பிராமணன் ஆதாரம் கேட்பான். ஏன்னா ஆதாரம் சொல்லிவிடுவான். அவன் ஆதாரம் கேட்கறதே அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அழிக்கிறதுக்கு தான். அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று கேட்கலாம். இவனுக்கு ரொம்ப பெரிய அறிவாளிக்கு மாதிரி இங்கே இருக்குது பார், அங்கே இருக்குது பார். அதுக்கப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா கனிமர லைப்ரரியில் இதோட இந்த ரெஃபரன்ஸில் சிதம்பரம் தூஷம் எதிராக தீர்ப்பு வந்துருப்பார் அப்படின்னாரு ஒருத்தர் புட்சாலித்தனமா. உடனே கலைஞர் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆதாரம் ஃபோட்டோ எடுத்துன்னுவான். அவ்வளோ சீக்கிரம் அவன் போய் எடுக்கிறதுக்குள்ள அந்த பக்கத்தை மட்டும் கீழ்ச்சி வச்சுக்கிறான். லைப்ரரியில் நீங்கிட்ட சொல்கிறீங்க. அப்புறம் கலைஞர் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு நிறைய சொல்ல முடியாது. அதனால வெறுமனே ஆதாரத்தை அடிக்கிறவர்கள் பிராமணர்கள் மட்டும் சொல்லிட்டு போய் புரியுது. எங்கேருந்து நான் பாடம் கற்றுக்கிறேன் பார். சும்மா அப்படி அந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிற பாடமே இவ்வளோ பெருசாக இருக்குது.
உங்களால் நம்ப முடியுதா? இப்படி ஒரு கட்டுரை ஆனந்த விடலில் 75 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, பாப்பா அப்படி எழுதுனா. ஆனால் இன்றைக்கி விஸ்வேஷ் ஐயங்கார் டிகிரி காப்பின்னா காப்பி தான். கும்பகோணம் ஐயங்கார் டிகிரி காப்பி கிடைக்கும். என்ஹெச்சில் போ, சென்னை பூ வழி நெடுக கிடைக்கும். தெரியுதா? இதுதான் நான் சொல்ல வந்த கர்மயோகம். மோகன் ரெட்டின்றதை பற்றி இப்போ ஆரம்பிச்சுன்னா ரொம்ப லேட்டாக. கண்டிப்பாக நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறதுக்காக தான் இப்போ போட்டு மறந்துடுது. எனக்கு நிறைய மறந்துருக்குது. மறந்து இல்லைன்னா நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. இப்போ நான் எப்போ படித்தேன் 25 வருஷம் முன்னாடி. அப்போ அந்த கும்பகோணம் டிகிரி காப்பி இப்படி எழுதிட்டானு, அவ்வளோ காப்பி இப்போ அவனில் வைக்கிறான், இப்படி எழுதிட்டானு, இப்போ காப்பி அவனில் வைக்கிறான். நான் பாண்டு வந்து இருந்தேன்னா நான் என்ன வருது இல்லையா? நானே கர்மயோக பயிற்சி செஞ்ச தொட்டு தான் அதை தான் பார்த்துட்டு அதை ஒட்டு பத்து இல்லாமல் இருக்குதுன்றாங்களே, அதில் இருக்கிற அறிவை எடுத்துக்கிட்டு இவங்க இப்படி அப்படி இருக்குமே தவிர அதை போட்டு மனசில் போட்டு உழைப்படிச்சிங்களா உழைச்சா நம்ம நிம்மதி போயிடும். இருக்கிற காலமே கொஞ்சம் காலம் நிம்மதியாக கடவுளை நினச்சிமா சாமி கும்பிட்டுமான்னு தான் போயின்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் வந்ததுலேருந்து நான் என்ன குத்தாட்டம் போகிறேன்னா இல்லை சாமி கும்பிட்டு நிம்மதியாகிறேன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த நிம்மதி போயிடும். அதனால் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக மாத்திரம் இன்னது ஞாபகம் வருது. அது 2 நாள் 4 ஞாபகம் வந்தது. அட ஆமாண்டா, என்னடா இவனுங்க, சரி நம்ம அன்பர்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டுருவோம்னா இவனுக்கு நேச்சரை புரிஞ்சுக்கணும். தெரியுதா? இதே மாதிரி இப்போ இவனுக்கு அந்த தண்ணி அடிக்கிறத பற்றிலாம், சரக்கு அடிக்கிறத பற்றிலாம், சரக்கு அடிக்கும் பிராமண பூசாரிகள்னா போட்டேன்னு நம்ம அன்பர் 2 பேர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை போடுறதுக்கு அது ஒருத்தன் பாப்பான் மேலே பாஞ்சி கட்சி குதறாத குறையா அப்படி பொய்யா அப்படி பூரா அப்படி எங்கே இல்லை அப்படி ஆகிவிடுன்னு சொல்லி. புரியுதா? அவன் திரும்ப இன்னொரு 50 வருஷத்தில் என்னாவும் சரக்கு வேணுமா, பிராமண பூசாரி கையால் ஆசீர்வாதம் வாங்கி சரக்கு அடிங்கள்னு வந்தாலும் வரும் சார். யார் இல்லைன்னது. அவனும் காப்பி குடிக்கிறா, பெட்டுகள் கூட காப்பி குடிக்கிறான்னு அது அவ்வளோ தப்புன்னு எழுதினவன் இன்றைக்கி கும்பகோணம் டிகிரி காஃபி ஐயங்கோர் காஃபி அவன் தான் வைக்கிறான். எவனாவது கேட்டிங்களா? ஏன்டா அப்படி எழுதுனா, ஏன்டா அப்படி விற்கிற? ஒன்று அப்படி எழுதிருக்கக்கூடாது, இல்லைன்னா இப்படி விற்றுருக்கக்கூடாது. அதே தான் இதுவும் நடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு சரக்கு அடிக்கும் பிராமண பூசா. இன்னொரு ஒரு சரக்கு அடிக்கிற பிராமண பூசாரி கையோட பூஜை பண்ணி இருக்கணும், ஓன் தப்பு அப்படின்ட்டுவான். என்ன செய்வ? தெரியுதா? இவனுக்கு வேலை இதே தான். அதனால் தாசமார்கள் நீங்கள் பிராமணை எதையாவது குத்தம் சொல்லி ஐயோ எம்மாடி அவனான்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அதை செய்ய போகிறான்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அதுதான் கரெக்டுன்னு எழுதி கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களோடு அதை செயல்படுத்த போகிறான்னு நினச்சிங்க. தெரியுதா? இவ்வளவும் கர்மயோகமும் நீங்கள் கற்றுக்கணும். இந்த கர்மாந்திரம் பூச்ச பாப்பார பிராமண பீடாதிபதிங்களுடைய கர்மாந்திரம் பூச்ச கொலையிலேருந்து எல்லாத்தையும் செஞ்சுனே அப்படியே அவங்க பிராமணர்லாம் அப்படியே அவங்க ஆசீர்வாதமாக என்னமோன்னு நடக்குதுடா சாமி. இதுன்னா கடவுளா? இது வந்து ஆன்மீகமோ? ஒரு மண்ணும் கிடையாது. எதுலேயும் பூந்து எப்படிப்பட்ட பெரிய பாவத்தையும் துடிச்சலாக செய்வான் அவன் தான் பிராமணன். இன்றைக்கி சொல்லலை, சென்ட் பீட்டராக இருக்கும் போதே எழுதி வச்சுட்டு போனது இன்னும் இருக்குது. இன்றைக்கி உணப்பாக இருக்குது பைபிளில். இவர்கள் துணிகரக்காரர்கள் இருக்கும். இன்னும் துணிச்சலாக பாவம் செய்வான் பிராமணரை பற்றி இந்த எச்சரிக்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கர்ம யோகத்தை கண்டிப்பாக நீங்களும் பயிற்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து, இது மாதிரிலாம் இல்லை, ஜாதி கர்மலாம் இல்லை, அவங்கவுங்க நல்லது கெட்ட செஞ்ச பலன் அவங்க வந்து அடைந்தே தீரும். இல்லை ஓடி ஒளியும் தப்பித்துக்கொள்ள ஒரு இடமும் இல்லை. அதனால் நாடாருங்க செஞ்சால் பாவனம் பசங்க சின்ன பசங்க வளர்றானுங்க, இங்கே அவனுங்க போய் ஒரு பாப்பவங்கிட்ட கழுப்பாக காசு கொடுத்துட்டா நம்ம பாவத்தெல்லாம் அவரு வாங்கிக்குவாருன்னு அவங்கள இறக்கி அதை செய்ய வைக்கிறது. அப்போ தான் அவங்கள மட்டமாக பேசலாம். அந்த மாதிரி அது. அதனால் அது 2த்தையும் நீங்கள் நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும்.